ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்துல அன்னாள் என்கிற பெண் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக சாமுவேலை பெற்றிடுறார். இந்த சாமுவேல் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசியாகவும் நியாயாதிபதியாகவும் இருக்கிறாரு. இந்த சாமுவேல் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இதை குறிச்சுதான் இயேசு வழியாக கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒன்னு சாமுவேல் 1வது அதிகாரம் 9வது 10வது வசனம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்து ஆசாரியனாய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலின் நிலை அண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து இருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இங்க வேதத்துல எல்கானா அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்காரு. இவருக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. ஒருத்தி பேரு அன்னாள், இன்னொருத்தி பேரு பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருக்காங்க, அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்ல. இது அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லாத காரணத்தினால பெண்ணினாள் என்ன பண்ற அப்படின்னா, அவளை பிள்ளைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தைகளால அவளை காயப்படுத்துறா, ரொம்ப கஷ்டப்படுத்துறா. இப்படியே காயப்படுத்துறதுனால அன்னால வருஷந்தோறும் சாப்பிடாம அழுதுகிட்டே அப்படியே சாப்பிடாமலே இருக்கிறா. இத எல்கானா பாக்குறாரு. எல்கானா பார்த்துட்டு சமாதானப்படுத்துறாரு. ஆனாலும் இந்த அன்னால சமாதானம் ஆகல. இப்ப அன்னால ஒரு முடிவு எடுக்கிறா. தேவனுடைய ஆலயத்தின் வாசல்ல போய் நின்று தன்னுடைய காயத்தையும் தன்னுடைய வேதனையும் விண்ணப்பம் செய்கிறார். இத்தனை வருஷமா செய்யாத அன்னாள் இப்ப போய் தேவனுடைய ஆலயத்துல தன்னுடைய வேதனைகளையும் தன்னுடைய காயங்களையும் விண்ணப்பமாக அவ ஏறெடுக்கிறார். இந்த காரியத்தை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்க அன்னாலை போல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் வேதனையும் உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு மனுஷத்துல போய் சொல்லிட்டு இருக்கலாம். இப்படி செய்யறதுனால ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. இங்க அன்னாள் அழுகிறதையும் மற்ற இடத்துல புலம்புகிறதையும் விட்டுட்டு கர்த்தரிடத்தில் ஜெபம் செய்கிறார். கர்த்தர் சாமுவேலை மட்டுமல்ல, அதுக்கப்புறம் 6 பிள்ளைகளையும் கொடுக்கிறாரு. இங்க நமக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம எங்க சொல்றோம் அப்படிங்கிறது முக்கியம். உங்க பிரச்சனைகளை மனுஷிடத்துல சொல்றீங்களா இல்ல தேவனிடத்துல சொல்றீங்களா, நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. மனுஷிடத்துல சொன்னீங்கன்னா அது புலம்பல், தேவனிடத்துல சொன்னீங்கன்னா அது விண்ணப்பம். புலம்பலுக்கும் விண்ணப்பத்துக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க புலம்ப போறீங்களா இல்ல விண்ணப்பம் பண்ண போறீங்களா? நீங்க பல முறை புலம்புனாலும் அதுக்கு பதில் கிடையாது. ஆனா ஒரு முறை தேவனிடத்துல விண்ணப்பம் செய்தாலும் அதுக்கு பதில் உண்டு. இந்த வார்த்தை உங்களோட பேசிருக்கு நம்புறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனம் இருந்தா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்றது மூலமா அநேகர் இயேசு வழியில் பிரயாணம் பண்ணட்டும். May God the Father, the Lord Jesus and the Holy Spirit protect and bless you. Amen.